எப்போவுமே முதல்ல வந்து இறங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பெரிய சவால் இருக்கும். அதை ரொம்ப சிறப்பாக எதிர்கொண்டாங்க தேவிஸ்ரீ. ஆனால் அவங்களையே வந்து இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வெயிட்டேஜ்னு இல்லையா அதையெல்லாம் குறைச்சி விட்டு ரொம்ப அழகாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும், சொல்ல முடியுமா, சொல்லியே ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. ஸ்னேகா அவர்கள் இப்போது அக்ஷிதாக்கு ஒரு சரியான பதில் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். வாங்க வந்து பதில் கொடுங்க. எதுகை மோனியுடன் கருத்துள்ள வரிகளோடு நம்மளை ஊக்க வைத்த பாடல்கள் தான் அந்த காலத்து பாடல்கள். வாய்க்கு வந்ததை பாடல் வரிகளாகவும் நம்மளை ஹூக்கு ஸ்டெப்பு போட வைப்பது தான் இந்த காலத்து பாடல்கள் என்று கூறி வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நம்முடைய பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுப்பதுனா அதில் வர வரிகள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதில் முக்கியமாக இருக்கிறது அந்த காலத்தில் பாடல் வரிகளோட இசை தான் வரிகளை சுமந்தது. ஆனால் இந்த காலத்தின் இசை தான் வரிகளை சுமக்குகிறது. வார்த்தையில் தெளிவு குறைஞ்சு பொருளோட ஆழம் தெரியாமல் உளர வைக்குது இந்த காலத்தோட பல பாடல்கள். என்னுடைய வாதமே, இந்த காலத்தோட பாடலில் பொருள் இருக்கா இல்லையா என்பதை விட பொருளுக்கே முக்கியத்துவம் கொடுக்குதா இந்த காலத்து பாடல்கள். இப்போ உதாரணத்துக்கு, உங்களில் எத்தனை பேருக்கு ஜிமிக்கி கம்மல் பாட்டு தெரியும்? நடுவரே, உங்களுக்கு தெரியலையே. சாதாரணமாக மாணவர்களை பார்த்து நம்ம கேள்வி கேட்டு பழக்கப்பட்டவங்க, அவங்க எப்படி முழிப்பாங்க அப்படின்றத இந்த பட்டிமன்றத்தில் தான் எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. தெரியல. சரி, உங்களில் எத்தனை பேருக்கு ஜிமிக்கி கம்மல் பாட்டு கேட்டிருக்கீங்க? அந்த பாட்டோட அர்த்தம் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டுக்கான அர்த்தம் என்னன்னா, எங்கள் அம்மாவோட ஜிமிக்கி கம்மலை எங்கள் அப்பா கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சிட்டாரு, அதை எங்கள் அம்மாவும் குடிச்சிட்டாங்க. இதுதான் அந்த பாடலுக்கான அர்த்தமே. ஆனால் அந்த பாடல் வரும்போது அந்த பாட்டை ஆடலும் பாடலுமா அப்படி ஒரு கொண்டாட்டம் அந்த பாட்டுக்கு. ஆனால் அந்த பாட்டோட வரிகளோட அர்த்தத்தை யாருமே கேட்கல. ஏன்னா அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனால் அதே பாட்டோட பொருள் கேட்க நல்லாவா இருக்கு? நடுவர் அவர்களே, இப்போ அந்த காலத்தில் ஒரு பாடல் வருதுன்னா எவ்வளோ நிமிட பாடல்களாக இருக்கும்? ஒரு அதிகபட்சம் 5-6 நிமிஷம், ஒரு 5 நிமிட பாடல்களாக இருக்கும். அந்த பாடல் எல்லாமே நம்ம முழுமையாக கேட்குற மாதிரி ஒரு பல்லவி, அணுப்பல்லவி, சரணம்னு இருக்கும். ஆனால் இந்த காலத்துலலாம் 30 செகண்டு தான். அந்த 30 செகண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீல்ஸு, ஒரு டியூனு, ஒரு பீட்டு, ஒரு ஹூக்கு ஸ்டெப்பு. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதே டியூனை ஸ்லோவாக ஒரு மாதிரியும் ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரியும் போட்டு ஓட்டினே இருக்காங்க. இப்போ வரைக்குமே ஃபாஸ்ட் ஃபுட்டு காலமா? வரிகளே இல்லையே நடுவர் அவர்களே, வரிகளே இல்லை. இதை வைத்து மட்டும்தான் இந்த காலத்து பாடல்கள் ரீல்ஸாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பீட்டுக்கும் ஒரு ரேப் ஸ்டெப்புக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் இந்த காலத்தில் வர பாடல் வரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு, ஒரு கதாநாயகர் ஒரு கதாநாயகி மேலே காதலில் விழுந்துட்டாங்க. அந்த கதாநாயகியை வர்ணிக்கிற மாதிரியான பாடல்கள் வந்து அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, இந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. இப்போ அந்த காலத்தில் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. இப்போது இந்த கதாநாயகர் வந்து எவ்வளோ அழகாக சிறப்பாக இருக்கிற விஷயங்களை வச்சு அந்த பொண்ணை வர்ணிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன்மா. இப்போ யார் மல்லிகைன்னா பூ வச்சுட்டு வராங்க என்னன்னே தெரியலையே. ஆனால் அந்த பொண்ணை வர்ணிக்கிறதுனா அது மற்றவங்களுக்கு புரியணும்னா பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு அது புரியணும்ல. இந்த காலத்து பாடல்களோட வரிகளை கேட்கலாமா? இப்போ ஏ மஞ்ச பலூனு நீ சூப்பர் சலூனு, ஏ வாடி போலிங் வாட்டர் மெலோனு. இதில் வேற அக்ஷிதா அவர்களுக்கு பழைய காலத்து பாடல்கள் வந்து எளிதில் புரிகிற மாதிரி இல்லையா. யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கூகுள்லையும் தேடுற மாதிரி இருக்கான். பலூனு சலூனு வாட்டர் மெலன்னு கூகுளில் போட்டால் கூகுளே முழிக்குது, சாட்ஜிபிட்டியும் முழிக்குது. அதுக்கு புரியல. இதில் எங்கே அந்த பொண்ணுக்கு அந்த வரிகள் புரிய போகிறது?
எங்கள் தமிழ் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு உரை எழுதுறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அப்படி கொடுத்தாவது இந்த காலத்து பாடல்கள்ல ஆழமான பொருள் இருக்கா பார்க்கலாம் நடுவர்களே. பலூனு, சலூனு, வாட்டர் மெலூன்னு ரைமிங்காக இருக்கே தவிர பொருள் எங்கே உள்ளது? சரி, காலத்துக்கு காலம் மாற்றம் என்று சொல்வீர்கள். சரி, மேம் சொன்ன மாதிரி காதல் காதல் தான், காலத்துக்கு காலம் எக்காலமும் காதல் காதல் தான். அதை என்ன பொறுத்த வரைக்கும் மிக அழகாக சொன்னது அந்த காலத்து பாடல்கள் தான். நான் பாடினா நீங்கள் எல்லாருமே பாடுவீங்க அந்த பாட்டை. எந்த காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது செந்தேனே, எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏக ஏக, எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்றும் போத வந்த. பார்த்தீங்களா, அழுகியே நிறுத்திட்டாங்க, ஏன்னா உங்களை கஷ்டப்படுத்த போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சுயநலம் இன்றைய வரிகள் பொருந்திய பாடல்கள் தான் அந்த காலத்துலயும் இருந்திருக்கு. அது காதல் பாட்டில் மட்டுமா இருந்திருக்கு, அந்த காலத்தோட காதல் தோல்வி பாடல்களையும் இருந்திருக்கு. நான் செய்த பாவம் என்னோடு போகும், நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். அவள் தனக்கானவள் இல்லை என்றாலும் அவள் நலனை கருதுகிறது அந்த காலத்து பாடல் வரிகள். சரி, இப்போ எதிரடியில் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த காலத்து பாடல்களில் இருக்கிற பொருளை பற்றி பேசுறதை விட்டுட்டு இந்த காலத்து பாடல்கள் இருக்கிற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போது இந்த காலத்து காதல் தோல்விகள் பாடல்களில் பெண்ணை மட்டும் இல்லாமல் பெண்ணை பெற்றவரையும் சேர்த்து திட்டிய வரிகளை எப்படி வரவேற்கிறது இந்த காலத்து பாடல்கள்? எவண்டி உன்னை பெத்தான், அவன் கையில் கிடச்சா செத்தான், வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதல். இன்னும் ஒரு சில பாடல்கள்லாம் வன்முறை ஆதரிக்கின்றது, சில காரணத்தினால் பாட விருப்பப்படவில்லை. இன்னும் ஒரு சில பாடல்கள் அரக்கி உன்னை மறக்கன்னு ஆரம்பிச்சு இதுக்கு முன்னாடி உன் ஹீரோ இனிமே உன் வில்லன் தான் கொண்ட பாடல் வரிகளை தான் இன்று இந்த காலத்தில் கொண்டாடுகின்றன. எதிரில் இருக்கிற அக்ஷிதா சொன்னாங்க, பெண்களின் உணர்வை பாடுகிறது இந்த காலத்து பாடல் என்று. இன்று மனிதி வெளியே வா என்ற பாடலுக்கு அந்த காலத்தில் சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழையில்லையே என்று கொண்ட வரிகள் போட்ட அடித்தளம் தான் அந்த காலத்து பாடல்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல் ஒரு பாட்டில் திட்டி மறுபாட்டில் பாராட்டாமல் அந்த காலத்து பாடல் கொண்ட வரிகள் ஒருபோதும் யார் மனதையும் புண்படுத்தவில்லை நடுவர் அவர்களே. இப்போ ஒரு நமக்கு பாடல்கள் எல்லாமே படம் மூலமாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த படத்தில் ஒரு கதாநாயகர் வந்தாங்கன்னா அந்த கதாநாயகருக்கான அறிமுக பாடல்னு ஒன்று இருந்திருக்கு. அந்த அறிமுக பாடல் என்பது பொதுவாகவே வாழ்க்கை தத்துவங்கள் நிறைஞ்ச பாடல்களாக தான் எப்பவுமே இருந்திருக்கு. இப்போ நம்ம சோர்வாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம தலைவரோட பாட்டு உன் கையை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஓர் வரலாறு. இந்த பாட்டு கேட்டாலே போதும், எவ்வளோ பெரிய சோர்வாக இருந்தாலுமே அப்படி ஒரு புத்துணர்ச்சி வரும். எங்கே கீழே விழுந்தா கூட எழுந்து திரும்பி ஓட தோணும். இப்போது அதே தலைவரோட பாட்டை இந்த காலத்து பாடல்கள் எப்படி தெரியுமா பாடுது? ஏய் நான் தான் இங்கே கிங்கு, இங்கே நான் வச்சது தான் சட்டம் இப்படின்னு சுயத்துதி பாடல்களாக தான் பாடிக்கொண்டு இருக்கே தவிர ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான தத்துவ பாடல்கள் எங்கே போனது நடுவர் அவர்களே? இன்னைக்கெல்லாம் கருத்துன்னு சொன்னால் நிறுத்துன்றாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பேசுறதுனே புரியல. இதில் அலும்ப பார்த்தவன் நான் கையை தட்டா உண்டாச்சு உலகம்னு வேறெல்லாம் போயிட்டுருக்கு. நடுவர் அவர்களே, அந்த காலத்து பாடல் வரிகள் எல்லாம் ஒரு பாடலாக மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பாடமாகவும் இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை எளிதாக சுருக்கமாக சொன்னதுன்னா அது பாடல் வரிகளில் மட்டுமா தான் இருக்கும். அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற என்ன பண்ணாலுமே அந்த பாடல் வரிகள் நம்மளுக்கு பெரிதளவில் 10 வருடங்களுக்கு மேல் இருக்கவே இருக்காது நடுவர் அவர்களே.
ஒரு பாடல் ஆட வச்சா மட்டும் நமக்கு போதுமா? ஒரு சராசரி மனுஷனுக்கு தேவையான உற்சாகமும் அன்பும் ஆதரவும் அறிவுரையும் கூறிய வரிகள் தான் முக்கியமா நடுவர் அவர்களே. காலம் மாறினாலும் இசை மாறினாலும் பொருள் கொண்ட பாடல்கள் தான் இன்றும் ரசிக்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய முதியோர்கள் இன்றைய பாடல்களை ரசிப்பதை விட இன்றைய யங்ஸ்டர்ஸ் அந்த காலத்து பாடலை ரசிப்பதன் எண்ணிக்கை தான் அதிகமாக உள்ளது. எனவே நடுவர் அவர்களே, இசை காதுகளுக்கு இனிமையை தரலாம், ஆனால் பொருள் கொண்ட ஆழம்தான் மனதை தொட வேண்டும். அந்த ஆழத்தை தலைமுறைகளை கடந்து வழங்குவது பழைய பாடல்கள் தான் என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான ஒரு கேள்விக்கும் சரியான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் யங்ஸ்டர்ஸ் கேட்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னா அந்த காலத்து பாடல்கள் தான் அப்படின்னு ரொம்ப தன்னுடைய அணியை தூக்கி நிறுத்தியிருக்காங்க. அவங்க பேசும்போது எனக்கு ஒரு கருத்து ஞாபகத்திலே வந்தது. என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. உங்களை எல்லாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. இந்த காஃபி அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா? அப்போது அத்தான் பாடினார் பாருங்க, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான். இன்னைக்கு வரைக்கும் அத்தான் அதையே தான் பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அந்த பாடல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால் பழைய பாடல்கள் தான் உங்களுடைய நினைவு அடுக்குகள்ல இருந்து உங்களுடைய பல்வேறு விதமான உணர்வுகளை தூண்டக்கூடியது. அதனால அதில் பொருள் பொதிந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இப்போ இல்லை அதெல்லாம் எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? காலந்தோறும் வளர்ச்சி, காலந்தோறும் மாற்றம், காலந்தோறும் எல்லாத்தையும் நம்ம அப்டேட் பண்ணாதான் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னு அர்த்தம். அப்டேட் பண்ணலை அப்படின்னா நம்மளை இன்னும் அடக்கம் பண்ணியாமல் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால் அப்டேஷனோடு இருங்கப்பா, வாங்கப்பா, ஜென்சியாக வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவதற்காக நிவ்யா அவர்கள் வருகின்றார்கள். வாங்க, உங்களுடைய வாதத்தை வைங்க. மதிப்புக்குரிய நடுவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சக போட்டியாளர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் பெயர் நிவ்யா. ஆழ்ந்த பொருள் புதிந்த பாடல்கள் பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்ற தலைப்பில் புதிய பாடல்களும் ஆழமான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை வலியுறுத்தி பேச வருகின்றேன். பொதுவாக பழைய பாடல்கள் தான் தத்துவம் இருந்தது, இப்போது வரும் பாடல்களில் ஆழமில்லை என்று கூறுகிறார்கள். ஒரு பாடல் ஆழமானது என்பதற்கு அது எத்தனை வருடம் பழமையானது என்பது காரணமில்லை, அது எத்தனை மனிதர்கள் மனதை தொட்டது என்பதுதான் காரணம். புதிய பாடல்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமே உருவாக்கப்படுவதில்லை, அவை இன்றைய தலைமுறையின் வாழ்க்கையை பதிவு செய்கின்றன. மனநலம், தனிமை, சுய அடையாளம், தோல்வி, நம்பிக்கை, வாழ்க்கை போராட்டம் இவை அனைத்தும் ஆழமான கருத்துக்களே. மனிதன் மறைத்து வைத்த கண்ணீருக்கும் குரல் கொடுக்கும் பாடல் இந்த காலத்து பாடல்கள். இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு லைஃப் ஆஃப் ராம் பாடலை எடுத்துக்கொள்வோம். இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா, எதிர்காணும் யாவுமே தீண்ட தூண்டும் அழகா. இந்த பாடலை ஏன் இவ்வளவு பேர் விரும்புகிறார்கள்? ஒரு பாடல் நம்மளை சில நிமிடங்கள் மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் ஒரு சில பாடல்களே நம்மளை வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வைக்கும். அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் லைஃப் ஆஃப் ராம் பாடல். இந்த பாடல் ஒவ்வொருவரையும் வாழ்க்கையின் ஒரு தத்துவத்தை எடுத்துரைக்கிறது. பலர் சொல்வர் அந்த காலத்தில் கவிதை இருந்தது என்று, ஆனால் நான் சொல்வேன் கவிதை இன்னும் இறக்கவில்லை, அதன் உடை மட்டுமே மாறி இருக்கிறது. காலத்திற்கேற்ப வார்த்தைகள் மாறி இருக்கலாம், இசை மாறி இருக்கலாம், ஆனால் மனித உணர்வுகள் மாறவில்லையே. இன்னைக்கு கூட நியூ இயர் அப்படின்னு சொன்னா இளமை இதோ இதோ அதுதானே போட்டுட்டு இருக்காங்க. காலத்தை தாண்டி இன்னும் வேற எதுவும் வரலையா? சரி, சொல்லுங்க. ரீல்ஸில் வந்தால் மதிப்பு குறையுமா? இன்று பல பாடல்கள் சமூக வலையத்தில் பிரபலமாகின்றன. சிலர் அவற்றை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் நடுவர் அவர்களே, ஒரு வைரத்தை கண்ணாடி பெட்டியில் வைத்திருந்தாலும் வைரம்தான், நகைக்கடையில் வைத்திருந்தாலும் வைரம்தான். அதுபோல ஒரு பாடல் எங்கே கேட்கப்படுகிறது என்பது முக்கியமல்ல, அது என்ன உணர வைக்கிறது என்பதுதான் முக்கியம். பழைய பாடல்கள் ஏன் சிறப்பாக தோன்றுகின்றன? நம் பழைய காலத்தில் வந்த அனைத்து பாடல்களையும் நினைவில் வைத்திருக்கிறோமா? இல்லைதானே. சிறந்த பாடல்களை மட்டும்தான் நினைவில் வைத்திருக்கிறோம். அதனால்தான் பழைய பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக தோன்றுகின்றன. காலம் ஒரு நல்ல ஆசிரியர், அது சிறந்த பாடல்களை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்கிறது. அதுபோல இன்றைய
பாடல்களும் சில காலங்கள் கழித்து இன்னும் 30 வருடம் கழித்து வாழும். நடுவர் அவர்களே, எதிரணியோர் ஏன் மஞ்சபுலன் போன்ற பாடலை எடுத்துக்காட்டாக கூறினார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், எல்லா பாடல்களும் புதிய பாடல்கள் மஞ்சபுலன் தானா? அப்படி பார்த்தால் பழைய பாடல்கள் தான் ஒரு பாடல் இருக்கு. வாவாத்தியாரை ஊட்டாண்ட நீ வராங்காட்டி நான் விட மாட்டேன், ஜாம்பஜாக்கு நான் சைதாப்பேட்டை. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க நடுவர் அவர்கள்? சொல்லுவாங்க நடுவர் அவர்களே? சில பாடல்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு முழு தலைமுறையின் பாடலை மதிப்பிடுவது தவறுதானே நடுவர் அவர்களே? தவறுதான். அவங்க திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். திருத்திக்கிட்டோம். பெண்களின் பெருமை பற்றி எதிரணியோர் காலங்களில் அவள் ஒரு வசந்தம் என்ற பழைய பாடலை கூறினார்கள். அதுபோல இன்றைய காலத்திலும் ஒரு பாடல் இருக்கிறது. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துமே. இந்த பாடல்ல பெண்ணோட பெருமை பத்தி கவிஞர் கூறுவது எதிரணியோருக்கு தெரியலையா நடுவர் அவர்களே? ஏமா இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் நீங்க கேட்கறது இல்லையா? மஸ்காரா போட்டு மயக்கிறிய இதெல்லாம் கேட்பீங்களா நீங்க? என்ன கொடுமை பாருங்க. சரி, காதல் பற்றி பாடுவது தவறா? இன்று பலர் சொல்வர் இப்ப வர பாட்டெல்லாம் காதல் பத்தி தான்ப்பா பாடுது அப்படின்னு. ஆனா சங்க இலக்கியம் முதல் காதல் ஒரு முக்கியமான கருத்தாகவே இருந்து வருகிறது. எனவே காதல் பற்றி பாடுவது குறையில்லை, அதை எப்படி சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம். உதாரணமாக ஒரு வேளம் என்ற பாடலை எடுத்துக்கொள்வோம். அந்த வேலை நோக்கிட இங்கு தாளை நோக்கிட ஒரு மௌன காவியம் பிறக்க. இந்த வரி உண்மையான உணர்வுகள் எப்பொழுதும் வார்த்தைகளால் மட்டுமே வெளிப்படுத்துவதில்லை என்பது உணர்த்துகிறது. சில நேரங்களில் ஒரு பார்வையும் ஒரு மௌனமும் சேர்ந்தால் 1000 வார்த்தைகளை விட ஆழமான கருத்தை உருவாக்கிவிடும். அதைத்தான் கவிஞர் மௌன காவியம் என்று அழகாக கூறுகிறார். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடுவர் அவர்களே, என் ஃப்ரெண்டுக்கு இப்பதான் சமீபத்தில் பிரேக்கப் ஆச்சு. ஆனா பிரேக்கப்பை கூட கொண்டாடக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கு பாருங்களேன். அவங்க அழுது என்னமோ 1 வாரம், ஆனா நாங்க ஆறுதல் சொன்னது என்னமோ 2 வாரம். அவங்க ஸ்டேட்டஸ் மட்டும் இன்னும் போயிட்டே இருக்கு. பிரேக்கப் பாடல்கள் மாறி இருக்கலாம். சில பழைய பிரேக்கப் பாடல்கள் காதல் தோல்வி அடைந்துடன் காதலை பாதி திட்டுவதற்கே போய் விடுகிறது. ஆனா இன்று பல பாடல்கள் வேறொரு கருத்தினை தருகின்றன. ஒரு பாடல் நம்மளை சிரிக்க வைத்தால் அது நல்ல பாடல், நம்மை அழ வைத்தால் அது சிறந்த பாடல், ஆனால் நம்மை மாற்றினால் அதுதான் காலத்தை வென்ற பாடல். அப்படிப்பட்ட பாடல் பழைய காலத்திலும் இருந்தன, இன்றும் இருக்கின்றன, நாளையும் இருக்கும். இப்பொழுது உதாரணமாக நல்லா இருப்போம் என்ற பாடலை எடுத்துக்கொள்வோம். பார்க்காம பேசாம கூட சேராம போனாலும் நல்லா இருப்போம். இந்த பாடல் என்ன சொல்கிறது? நீ உன் வாழ்க்கை பாரு, நான் என் வாழ்க்கை பார்க்கிறேன் என்ன சொல்கிறது? இதில் வெறுப்பு இல்லை, முதிர்ச்சி இல்லை, ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது, முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கிறது. இந்த சிந்தனையும் ஒரு ஆழமான கருத்து தான். இன்று நான் ஒரு கருத்துடன் முடிக்க விரும்புகிறேன். பழைய பாடல்கள் நம்முடைய கடந்த காலத்தை பாதுகாத்தன, புதிய பாடல்கள் நம்மளை நிகழ்காலத்தை பதிவு செய்கின்றன. பழைய பாடல்கள் நம்மளை சிந்திக்க வைத்தன, புதிய பாடல்கள் நம்மளை உணர வைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே ஆழம் என்பது காலத்தில் இல்லை, மனித மனதிலே இருக்கிறது. பழைய பாடல்களை நாம் மதிப்பது அவை பழையவை என்பதற்காக இல்லை, அவை காலத்தை வென்றவை என்பதற்காகவே. அதுபோல இன்றைய சிறந்த பாடல்களும் நாளை காலத்தை வெல்லும். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எல்லாம் வச்சாங்க. அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? நம்ம இலக்கியங்களில் அன்னப்பறவைன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் இன்றைக்கி இல்லை. ஒருவேளை பால் வியாபாரிகள் அதையெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த அன்னப்பறவையினுடைய சிறப்பு என்னென்னா, தண்ணியும் பாலும் கலந்து வச்சா பாலை மட்டும் குடிச்சிடும், தண்ணியை அப்படியே விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடந்ததா என்னெல்லாம் தெரியல. ஒருவேளை பாலையும் தண்ணியும் கலந்து வியாபாரம் செய்த வியாபாரிகளே அந்த இனத்தை அழிச்சிட்டாங்களா அப்படின்றது வேற கதை. அதே போல் இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்களில் வரக்கூடிய பாடல்கள் அப்படின்றது சில நேரம் வைப்புக்காக கூட இருக்கும். நீங்கள் ஏன் அதை மட்டுமே பார்க்குறீங்க? நல்லதும் ஒரு பக்கம் இருக்க தானே செய்யுது, அதையே நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க. அந்த கால பாடல்கள்லையே எத்தனை பாடல்கள் ஒரு துள்ளல் இசைக்காக போட்டிருக்கிறாங்க அப்படின்றதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க.
அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாக 1990களில் வந்த ஒரு பாடலை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு இவ ஸ்டைலே, சிக்குவாழ மயிலே இவ ஓகே நான் அடி தூளே. அப்போ தான் இவர் பிரபுதேவா அவர்களுடைய என்ட்ரி. அந்த நடனத்தை பார்த்து நம்ம ஆடாதவங்களே இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, அதில் ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு வரி வரும் பாருங்க. உடம்பில் நரம்புகள் 6 லட்சம், காதல் நரம்பு எந்த பக்கம். ஒருவேளை தெரிஞ்சா கட் பண்ணி விட்டுடுவாங்களான்னு தெரியல. எனக்கு பதட்டமாக இருந்தது அந்த காலத்தில். ஐயோ, காதல் நரம்பு மட்டும் எந்த மருத்துவர்னு சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு. அப்போது அந்தந்த காலத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இந்த இலக்கியங்கள் வருது. அதில் ஏன் வந்து நீங்கள் பழசு புதுசுன்னு போட்டு மண்டையை குழப்பிக்கிறீங்க? எது காலத்துக்கு வந்து நிற்குதோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு போங்களேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக போகிற போக்கில் வாழ்க்கையை வந்து அப்படி ஜாலியாக எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.